Hi friends, welcome to our channel. Friends, good morning. நாங்கள் இப்போ ஸ்ரீநகர்லேருந்து பேரக்ராஃப் போக போகிறோம். அங்கெல்லாம் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி கேப் வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். லக்கேஜஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஓகே, நாங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டாரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களை போயிட்டு மீட் பண்ணுறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இங்கே நிறைய மஸ்டர்ட் கார்டன் இருக்கு. ஏக்கர் கணக்காக இருக்கும் போல இருக்கு. எவ்வளவோ இருக்கு. நல்லா பண்றீங்கடா. ஃபுல் எல்லோவும் க்ரீனாகவும் இருக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்பில் நிறுத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிடலான்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் தேடிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரிக்கெட் பேட் உண்டாக்குற மரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட் உண்டாக்குற 3 பேர் என்னன்னு தெரியுமா? காஷ்மீர் வீர் ஒரு காஷ்மீர் வில்லோன்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பேட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். உள்ள போயிட்டு எல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். எப்படி பேட் உண்டாக்குறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்தியாஸ் பெஸ்ட் பேட்ஸ்லாம் உண்டாக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க விளையாடுற அளவுக்கு பேட் நிறைய எக்கச்சக்கமானது இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேட் உண்டாக்குற மிஷின். இது பேட்டோட ஷேப் உண்டாக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பூராமே கிரிக்கெட் பேட் ஃபேக்டரியும் தான் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ட்ரீன்னு உங்களுக்கு தெரியுமா? எனி கெஸ்? நாங்க இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்க பாருங்க, ஆப்பிள் தோட்டம் பக்கத்துல இருக்கிற ஆப்பிள் வேலியாமா. இங்க பாருங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லயும் கொட்டா 6 or 5 ஆப்பிள்ஸ் இல்ல காய்க்குமாமா. அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால மரம் கீழே வேண்டி குச்சி வச்சு அத நிறுத்தி வச்சிருக்காங்களாமா. பாருங்க, ஒண்ணு கூட உங்களுக்கு இது சொல்லணும். நாங்க ரோட்ல வர சைட்ல எல்லாம் 2 சைடும் அப்படியே இதுதான் தோட்டம்டா. நான் சும்மா நிறுத்தி போட்டோ எடுத்துருக்கு. ஆர்டிபிஷியல் ஆப்பிள்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. பாக்கறதுக்கே அழகா இருக்கு. சூப்பராவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. மீட் பண்ணுங்க. பாய். அதுக்குள்ள இந்த தோட்டத்தை பார்த்து முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய வேலிஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். அதுக்கு இடையில நாங்கள் ரூம் செக்இன் ஆகிட்டு அங்கேருந்து வேறு கேப் எடுத்துகிட்டு தான் மொத்தம் 5 வேலிஸ் இருக்குது. அந்த கேப் எடுத்துகிட்டு நம்ம 5 வேலிஸும் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேகெல்லாம் ரூமுக்கு ஓரத்துலேயே வச்சுக்க சொன்னாங்க. நாங்கள் ரூமில் கொண்டே வச்சுக்கணும்னு சொன்னாங்க டோருக்கு வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ஸ்னோ வந்துக்கிட்டு இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூ சூப்பராக இருக்கு.
பின்னாடி வந்திருக்கோம். இங்க சுத்தி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். பாய் பாய். எங்க கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க நிறைய குதிரைகள் இருக்கு. போனி ரைட் போன ஆசை உள்ள வந்திருக்கு. குதிரையிலயும் போலாம். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? என்னை யாரு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. இத்தனை கீழே இவ்வளோ கால் வலிச்சு. அது வரைக்கும் போனா எப்படி இருக்குமோ தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து சென்னை வேலி. இங்கே இருக்கிற ஸ்னோவை விட அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வியூவும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்த்துருமா ஃப்ரெண்ட்ஸ்? லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சென்னை வேலிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஸ்னோ தான். இதுதான் எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் ஸ்னோ இருக்கிற இடம். பாருங்க. ஓகே, போலாமா? இது மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்து பாருங்க. அண்ணா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னோல விளையாடிட்டு இருக்கோம். இதுதான் எங்க ஸ்னோ டெஸ்டினேஷனோட லாஸ்ட். உங்களுக்கு ஒரு ஸ்னோவோட ஆச்சே में वो अरे क्यों आगे चढ़ी है विकास ने फ्रेंड्स इले பாருங்க ஸ்னோஃபால் கையில பாருங்க டோர் சாத்தி தரணும் தண்ணி உங்களுக்கு வேணுமா? நீங்களும் என்னது நீங்களும் காஷ்மீருக்கு வந்தீங்க. நீங்களும் காஷ்மீருக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் வேட்டாபாலி. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. எங்களுக்கு இங்கே டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் இங்கிருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். ஜாஸ்தி, ஒரு ஆளுக்கு 100 rupees. அதனால ரொம்ப அழகா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பெஹல்கம்ல இருக்கிற மானேஸ்வர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பாருங்க அதுதான் டெம்பிள். இங்க கூட வியூ சூப்பரா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அங்க மேல இருந்து வந்தோம்ல, அங்க எல்லாம் ஸ்னோஃபால் விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க மேல எல்லாம் இப்ப அங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஆஃப் மண்ணு இருக்கு, ஸ்னோஃபாலா இருக்கு, கீழே விழுந்து இருக்கு.
இப்போ பெஹல்காம்ல இருந்து எல்லா ஏரியாஸும் பார்த்தாச்சு. நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் எடுத்து நேராக எங்கள் வீட்டுக்கு தான். ஓகே, நாளைக்கு உங்களை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ரிவர். ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பெஹல்காம்லேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோட எங்கள் காஷ்மீர் ட்ரிப்பு முடியுது. போகிற வழியில் எதாவது இருந்துச்சுன்னா காமிக்கிறோம், இல்லைன்னா அப்படியே ஏர்போர்ட் போக வேண்டியதா. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்கள் காஷ்மீர் ட்ரிப்பு முடியுது. நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு ரொம்ப தாகம் அடிச்சுது. ஸோ நாங்கள் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஆப்பிள் தோட்டம் வந்துச்சு. பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா ஃப்ளவர்ஸும் பூத்து இருந்துச்சு. இது ஜூன் மந்த்தில் எல்லாமே இது வந்து பெரிய பெரிய ஆப்பிள்ஸாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களை ஏர்போர்ட்டில் போயிட்டு மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட் போய் முடிச்சுட்டு இந்த காஷ்மீர் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வீடியோ எண்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மீட் பண்ணுறோம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்களோட ட்ரிப்பு முடிச்சு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கோம். நாங்கள் எங்களோட ஃப்ளைட்டு டிலே ஸ்பைஸ்ஜெட்டாக்கும் எங்களோட ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட் வந்தோடனே நாங்கள் போய் டெல்லியில் இறங்குவோம். டெல்லியில் நாங்கள் ஹால்ட் எடுப்போம். ஹால்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் திரும்பி நம்ம நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ட்ரிப்பு முடியுது. இதே மாதிரி எங்கள் புது வீடியோவில் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம